வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல்ல இன்னைக்கு நான் பார்க்க போறது ஹை குவாலிட்டி 100% பர்ஃபெக்ட் 3 சேனல் டோன் கண்ட்ரோல், டிசி டோன் கண்ட்ரோல். இப்போ நம்ம ஒரு எஃப்எம்ல ஒரு ஆடியோ கேட்டுட்டு இருக்கோம், பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு யார் வந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா ஜாலியா இருக்கும். நான் வால்யூம் கூட்டுறேன். கிளம்புவாங்க, உங்களுக்கு விருப்பமே இருக்காது அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதுல. ஏன்னா ஏதாச்சும் ஒரு டக்குன்னு ஏதாச்சும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த எஃப்எம்ல எப்படி டோன் வேரி ஆகுதுன்னு பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லாஸ்ட் கிளாஸினுடைய கண்டினியூஷன். அதுல இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த மாடல் பெஸ்ட் மாடல் சொல்லியிருக்கேன். இந்த பெஸ்ட் மாடல் வந்து டிசி கண்ட்ரோல், ஏவிஆர்ல வரக்கூடிய குவாலிட்டி இந்த போர்டில் வரும். இது வரைக்கும் பிடில டிசி கண்ட்ரோல் இது வரைக்கும் யாரும் விட்டதில்லை, கண்ட்ரோலை விட்டதில்லை, எல்லாமே ஏசி கண்ட்ரோல் தான். ஓகே, இதுல பெஸ்ட் குவாலிட்டி வரும். இதோட பிரைஸ் வந்து 850 ரூபா வரும். இதுல மைக்ரோ கண்ட்ரோலர் வரும், பிளஸ் வோல்டேஜ் சிந்தசைசர் மாதிரியே மியூசிக் சிந்தசைசர், சாங்கோட சிந்தசைஸ் பண்ணி நமக்கு தேவையான ஆடியோ லெவல்ல ஃப்ரீக்வன்சி ஸ்லைஸ் பண்ணி எடுக்க முடியும். இப்போ ஒரு ஆடியோ கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு, அதை பார்க்கலாம், கேட்கலாம். பாஸ் பட்டன் ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ மோடு மாத்திடுறேன், ஏன்னா அடுத்த சாங் ரெடி பண்ணி ஆகணும். இப்போ ஆடியோ பாருங்க. அண்ணன் பையன் வந்து போனான். அவன் வந்து ஜாலியா சைக்கிள்ல போறான் வரான் படிக்கிறானா. இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பாஸ் கண்ட்ரோலர் ரைஸ் பண்ணிருக்கேன். ஜாலியா போறான். ஒரு வாரமா குறைச்சிட்டேன். எதுவும் பண்ண மாட்டான். வால்யூம் கொஞ்சம் குறைச்சுக்கிறேன் உங்களுக்காக. அடுத்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, எங்க அம்மாவும் எக்ஸாம் டைம்ல அவங்க பயந்துட்டு கண்ட்ரோல் போறது நானு. ஆனா எங்க அம்மா பயப்படுவாங்க, எதுக்கு பயப்படுவாங்கன்னு தெரியாது. எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ சோ மச். மாதிரி தம்பி கேளுங்க. சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். நான் இப்போ 2 கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் வந்து பாஸ் கண்ட்ரோல், ரெண்டாவது வந்து மிட் ரேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்றது ஒரு சாங்ல அல்லது ஒரு கான்வர்சேஷன்ல. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ 2 கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது அடுத்தது என்ன பண்ண போறேன், இப்போ வந்து எஃப்எம் குவாலிட்டி இருந்து இல்லையா, நான் என்ன பண்றேன், ப்ளூடூத் கனெக்ட் பண்றேன். ஏன்னா சப்போஸ் அதில் எஃப்எம்ல வரக்கூடிய சாங் ஏதாவது காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் அப்படின்றனால. ஓகேவா, ஸோ நான் மோடு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ளூடூத் மோடு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சாங் ஒன்று பிளே பண்றேன், அதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பிளே பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாஸ் அட்ஜஸ்ட் பண்றேன் பாருங்க. இப்போ பாஸ் குறைச்சிட்டேன். தென் அடுத்தது மிட் ரேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ண போறேன். பாஸ் குறைஞ்சுதான் இருக்கு, மிட் ரேஞ்ச் மட்டும் ஒரு பாட்டில் வரக்கூடிய மிடில் ஃப்ரீக்வன்சி மட்டும் பூஸ்டிங் ஆகும். இப்போ பாஸ் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணேன், தென் மிட் அட்ஜஸ்ட் பண்ணேன். அடுத்தது பாருங்க, அடுத்து வந்து ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ண போறேன் பாட்டில். இப்போ பாட்டு ரிலீஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த அளவுக்கு ஹெச்அப், இவ்வளவு ஹெச்அப் எந்த ஒரு போர்ட்லயுமே வந்ததில்லை. ஓகேவா, அந்த அளவுக்கு இப்போ வந்து பாஸ் மிடில் ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த கண்ட்ரோல் வந்து பேலன்ஸ், இது வந்து ஸ்டீரியோ அவுட்புட். ஸ்டீரியோ இன்புட் வந்து 4 இன்புட் இந்த ஐசிக்கு, சேனல் 1, சேனல் 2, சேனல் 3, சேனல் 4. இதில் எது வேணாலும் நாம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ற ஸ்டீரியோ இன்புட்ல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை சிந்தசைஸ் பண்ணி
நமக்கு தேவையான பாஸ் பூஸ்ட், ட்ரிபிள் பூஸ்ட், மிடில் பூஸ்ட், ஓகே, இந்த மாதிரில வரும். ரெண்டாவது லாஸ்ட்ல 4வது கண்ட்ரோல் வந்து பேலன்ஸ். பேலன்ஸ் அப்படிங்கிறது இன்புட் சிக்னலுடைய லெவல் ஒருவேளை குறைஞ்சோ கூடியோ வரும் பொழுது நம்ம அதிகப்படுத்தி கேட்டுக்கலாம். அதுக்கு தான் பேலன்ஸ். ஓகே, இப்போ ரிலீஸ் பண்றேன். பேலன்ஸ் ஒரு ஸ்பீக்கர் மட்டும் தான் பாடுது. ஸோ ஒரு ஸ்பீக்கர் வேணும்னா ஒரு ஸ்பீக்கர் பாட வைக்கலாம், இல்லைன்னா இன்னொரு ஸ்பீக்கர் சைலண்ட்ல வைக்கலாம். லெஃப்ட் ஆர் ரைட் எதை வேணாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல இருக்கக்கூடியது மெயின் கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல். இது குறைச்சிக்கலாம் ஃபுல்லா. ஓகே, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இது பஸ்ட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் சொல்லியிருக்கேன். இது வந்து பாஸ் கண்ட்ரோல், வேணுங்கிற அளவுக்கு பாஸ் கூட்டிக்கலாம் வரக்கூடிய பாட்டில். இது மிடில் ஃப்ரீக்வன்சி, தென் இது வந்து ட்ரிபிள், இது வந்து பேலன்ஸ், இது மாஸ்டர் கண்ட்ரோல் மெயின். ஸோ 5 கண்ட்ரோல் ஒரே போர்டில் இருக்கும். இது வந்து ஒரு டிசி சிந்தசைசர். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த போர்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். இதுதான் N76E, இந்த குரூப் ஆஃப் ஐசிஸ். இதுதான் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லைன்னா நம்ம மைக்ரோ ப்ராசர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா ஒரு ஆண்ட்ராய்டு போர்டு இருந்தா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து கண்ட்ரோலர். இதன் மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணி ரிமோட் கிட்ட மாத்திரலாம். ஓகே, ஒரு இதனுடைய ப்ராசஸ்லாம் தெரியணும், ஒரு மானிட்டர் வேணும்னா இது ஒரு டிஸ்பிளே ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இது நமக்கு ரிமோட் வேண்டாம், மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு என்கோடர், ஒரு டிஜிட்டல் என்கோடர் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் சோர்ஸ். வெறுமனே இந்த ஐசி, அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா, இந்த ஐசி வந்து TDA 7439 இருக்கு, 40 இருக்கு, ரெண்டுமே ஈக்குவலண்ட் தான், மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். பக்கா குவாலிட்டி வரக்கூடிய ஒரு ஐசி. இதுதான் ப்ராசஸ், சிக்னல் ப்ராசஸர், சிக்னல் சிந்தசைசர், மியூசிக்கை சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐசி. இந்த ஐசி யூஸ் பண்ண எந்த போர்டா இருந்தாலும் சரி பெர்ஃபெக்டா இருக்கும் ஆடியோ. ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, முதல்ல இதுக்கு வந்து ஒரு 12 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். அது 9 வோல்ட்டா கன்வெர்ட் ஆகி இந்த இடத்துல வரும். இது நேரா இந்த பின்னுக்கு சப்ளை போயிடும். அப்பதான் இந்த ஐசி ஒர்க் பண்ணும். இந்த ஐசி ஒர்க் பண்ணணும்னா நான் முதல்ல காமிச்சேன் இல்லையா, மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஒரு டிஜிட்டல் டேட்டா, ஓகே, கிளாக் 2 பல்ஸ் இந்த 2 பின்னுக்கு வரணும். அப்பதான் இந்த ஐசி ப்ராசஸ் பண்ணும், ஒர்க் பண்ணும். இதுல சிக்னல் இன்புட் கொடுத்துருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 8 பின் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா லெப்ட் ரைட் அப்படின்னு 2 இருக்கும். 4 சேனல் இன்புட் இதுல கொடுக்கறோம். பாருங்க, ஸ்டீரியோ அவுட்புட் இதுல எடுக்கிறோம். ஸ்டீரியோ அவுட்புட்டை நாம இதுல அவுட்புட் எடுக்கிறோம். இதுல ஒரு இன்புட் கொடுத்தாலும் சரி, 4 இன்புட் கொடுத்தாலும் ரிமோட் மூலியமாவோ மேனுவல் சுவிட்ச் மூலியமாவோ நாம எந்த சேனல்ல வரக்கூடியதை, இது வந்து ஒரு மியூசிக் கம்போசர், ஆக்சுவலா வந்து ஒரு ஏவி ரிசீவர்ல வரக்கூடிய ஒரு ப்ராசஸர். இது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இண்டஸ்ட்ரியில இந்த போர்டு வந்திருக்கு. அதாவது கண்ட்ரோலர், மைக்ரோ கண்ட்ரோலர் வித் ஒரு 7439 ஐசி 2 கம்பைன் பண்ணி வந்திருக்கூடிய இந்த போர்டு. இந்த போர்டு பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, இதான் போர்டு. ஓகே, கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கலாம். பாருங்க, இத 30 பின் இருக்கக்கூடிய ஐசி 7439 அல்லது 40 7440. இந்த ஐசி இதுதான் சிக்னல் ப்ராசர். சிக்னல் இன் ஒரு பின்னு, சிக்னல் அவுட் ஒரு பின்னு, டிசி சப்ளை வோல்ட் 12 வோல்ட் கொடுக்குறோம். இந்த 12 வோல்ட் கொடுத்தோம்னா இந்த ரெகுலேட்டர் மூலியமா இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு 3.3 அல்லது 5 வோல்ட் போயிடும். இந்த ரெகுலேட்டர் 9 வோல்ட் ரெகுலேட்டர் இருக்கு. இதன் மூலியமா இந்த ஐசி சப்ளை வந்துடும். இந்த இடத்துல கண்ட்ரோல் இருக்கு. நான் கண்ட்ரோல் இதெல்லாம் நான் சால்டர் பண்ணல, சால்டர் பண்ணி தான் இப்போ உங்களுக்கு நான் டெமோ பண்ணியிருக்கேன். சிக்னல் இன்புட் கொடுத்து டெமோ பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுதான் ப்ராசஸ். ரொம்ப ஒட்டுமொத்த கெயின் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த கெயின் கண்ட்ரோல் இங்க ஒரு ப்ரீசெட் இருக்கு. இதன் மூலமா கெயினை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இதுதான் இந்த ப்ராசர் ஐசி. இந்த ஐசி பத்திய டேட்டாஸ் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைஸ். இதுதான் உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர். தென் இதுதான் டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இது இன்புட் 4 இன்புட், ஒரு அவுட்புட், இது பவர் சப்ளை, இதுதான் ஐசி. ஓகே, இதுதான் டோட்டல் சர்க்கியூட். இதுல 20 பின் இருக்கும். சப்ளை, இன்,
4 1 இன்னு அல்லது அவுட். 4 இன்புட்ல ஒன்று கொடுத்தா கூட நம்ம அவுட்புட்ல ஒன்றை செலக்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஐசி மூலியமா. ஓகேவா? ஸோ பெர்ஃபெக்டான ஒரு பேஸ்டிபிள் சர்க்கியூட் டிசி டோன் கண்ட்ரோல். லாஸ்ட் கிளாஸ்ல ஏசி கண்ட்ரோல்னா என்ன, டிசி கண்ட்ரோல் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுல உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்திருந்தேன், சிக்னல் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்திருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்னா என்னன்னு கொடுத்திருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க. சிக்னலை கூட்டி குறைச்சா அது ஏசி கண்ட்ரோல். அதே இடத்துல பாருங்க, சிக்னல் உள்ள கொடுத்து வெளியே அவுட்புட் அப்படியே எடுத்துட்டு இந்த ஐசினுடைய பயாசிங் வோல்ட், அந்த ஐசியில் பர்டிகுலர் பின் இருக்கும், அந்த பின்னோட பயாசிங் வோல்ட்டை கூட்டி குறைஞ்சோம்னா இதில் அவுட்புட்டை கூட்டி குறைக்கலாம். இதுதான் ஏசி கண்ட்ரோல், டிசி கண்ட்ரோல். ஸோ இது ஃபுல்லாவே டிசி டோன் கண்ட்ரோல் பக்காவா. ஓகே, அப்போ இந்த சர்க்கியூட் தான் பாருங்க, இந்த போர்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். இதுல 3 கனெக்டர் வரும், ஒன்னு சப்ளைக்கு, இன்னொன்று இன்னு, ஒன்னு அவுட்டு. பிளஸ் மானோ கண்ட்ரோல் ஆட் பண்றதா இருந்தா அதுக்கு ஒரு கனெக்டர் கொடுத்துருக்கோம். இதுதான் மானோ கண்ட்ரோல் கொடுக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? இதுதான் போர்டு. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ இன் வரும், உங்களுக்கு ஆடியோ அவுட், டிசி சப்ளை, 2 ஐசி. இதுல வேணும்னா இந்த கனெக்டர், இந்த சாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் பொறுத்த வரைக்கும் எங்க இருக்கு அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. இது கனெக்டர் தனியா உங்களுக்கு வரும், தனியா கண்ட்ரோல் உங்களுக்கு வரும், சால்டர் பண்ணியே வரும். மானோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீரியோவுக்கும் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் சாய்ஸ் இதனுடைய குவாலிட்டியான அவுட்புட். நம்ம மறுபடியும் 1 செகண்ட் நம்ம ஒரு டெமோ பார்க்கலாம். இதுல இப்போ ரன்ல தான் இருக்கு, பிளே பண்ணலாம். இப்போ வால்யூம் கூட்டுறேன் பாஸ் பட்டன்ல இருந்து. கெயினை குறைச்சிக்க முடியும், வேணா கெயின் அதிகப்படுத்திக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியில ரைஸ் பண்ண முடியுமோ அதுல ரைஸ் பண்ண முடியும், கூட்ட முடியும், குறைக்க முடியும். இந்த போர்டு இருந்தா போதும். ஓகேவா? சோ இந்த போர்டு தேவையானவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அந்த பிரைஸ் 850 வரும். கிட்டத்தட்ட பெர்ஃபெக்டான ஒரு டிசி கண்ட்ரோல், டோன் கண்ட்ரோல். பாஸ் பூஸ்ட் பண்ணிக்கலாம், ட்ரிபிள் பூஸ்ட் பண்ணிக்கலாம், மிடில் பூஸ்ட் பண்ணிக்கலாம், டோட்டல் வால்யூம் பூஸ்ட் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரே ஐசிக்குள்ள கம்ப்ளீட்டா இன்க்ளூடிங் ப்ரீ ஆம்பிளிஃபையர். இந்த ஐசியில இந்த ஐசியை கண்ட்ரோல் பண்ணதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர், ஒரு ஆர்டினோ போர்டுல இருந்து கண்ட்ரோலிங் சிக்னல் கொடுக்கணும். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லை, ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. ஓகேவா? அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, ரெடி டு யூஸ். சிக்னல் இன், சிக்னல் அவுட் கொடுத்தா போதும். இந்த கண்ட்ரோல் நீங்க மட்டும் நாபு மட்டும் புது நாபு ஒன்று வாங்கி நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.